நேத்திக்கு போட்ட வீடியோவை பார்த்துட்டு ஒரே டைமில் 3 ரேக்லேயுமே எப்படி கேக் பேக் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் அது எப்படின்னு பார்க்கலாம். பட் இந்த 3 ரேக்லேயுமே வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் 2 ரேக்கில் தாராளமாக வைக்கலாம். 3 ரேக்கில் வைக்கிறதுனால என்ன ப்ராப்ளங்கிறதையுமே இதில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற ஓடிஜி எதுன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் 45 லிட்டர் தான். இதில் 3 ட்ரே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் 3 ட்ரேலையுமே ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ இந்த கேக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 kg தான். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க டின் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சிலான சர்க்கிள் டின், தென் 10x10 அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் டின், அப்புறமா 10x8ங்கிற அளவிலான ரெக்டாங்கிள் டின் ஒன்று. இந்த மாதிரி தான் 3 டின் எடுத்திருந்தேன். இதில் அந்த ரெக்டாங்கிள் டின் அப்புறமா ஸ்கொயர் டின்னில் வச்சுருந்த அந்த கேக் பார்த்திங்கன்னா 2 ஸ்லைசஸ் தான் நம்ம போட முடியும். கேக் ஸ்பாஞ்சோட திக்னஸ் கம்மியாக தான் வரும். நம்ம 1 kg பேட்டரை இவ்வளோ பெரிய டின்னில் சேர்க்குறப்போ இதுதான் எனக்கு இந்த மாதிரி 3 டின் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது கூட அதனால தான். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் நிறைய பேட்டர் வச்சு இந்த மாதிரி செய்ய முடியாது. பிகாஸ் அது ஹீட்டு ப்ராப்பராக கிடைக்காது. இன்னொன்று டின்ஸ் நம்ம எகெயின் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். அந்த டைமில் நமக்கு கரெக்டாக வைக்க முடியாது. அது என்னங்கிறதையுமே இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 ரேக்கில் வைக்கிறதாவே இருக்கட்டும். ஓகேவா? இப்போது 1 kgக்கான பேட்டர் நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 170 டெம்பரேச்சரில் 40 மினிட்ஸ் கொடுத்துக்கோங்க. 40 மினிட்ஸில் நீங்கள் ஒரு 25 மினிட்ஸ் ஆகுறப்போ கரெக்டாக நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஒரு 25 மினிட்ஸ் கூட கொடுக்கலாம். அந்த 25 மினிட்ஸ் ஆகுறப்போ ஆஃப் ஆகிடுமா, பெல் சவுண்ட் கேட்கும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் இதை டின்னை சேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதாவது மேலே ரேக்கில் வைக்கிறத பாட்டம்லையும் இல்லை பாட்டமில் இருக்கிறத டாப்லையும் அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு ரிமைனிங் நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த 15 மினிட்ஸும் தாண்டினதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பேக் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. இப்போது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி இதை 25 மினிட்ஸ் ஆகுறப்போ இந்த டின்ஸ் சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1 kgக்கான 8 இன்ச்சு டின்னில் வச்சுருந்தது தான் பாட்டமில் வச்சுருந்தேன். அது ஓரளவுக்கு பேக் ஆகும். பிகாஸ் பாட்டமில் இருக்கிறதுனால ஹீட்டு கிளியராக கிடைக்கும். அந்த டாப் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் பேக் ஆகாமல் இருந்துச்சு. தென் சென்டரில் வச்சுருந்தது சுத்தமாக பேக் ஆகலை. ஸோ அதை நான் பாட்டமில் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அப்புறமா டாப்பில் இருக்கிற அந்த கேக்கை எகெயின் இது போல் நான் ஒவ்வொரு ரேக்லேயுமே மாற்றி வச்சு பார்த்தா அது நமக்கு டின் கரெக்டாக வைக்க முடியலை. ஃபஸ்ட்டு வச்சு அந்த அரேஞ்ச் தான் கரெக்டாக இருந்துச்சு. எகெயின் சேஞ்ச் பண்ணி வைக்கிறப்போ அந்த ஸ்பேசஸ் கரெக்டாகவே இல்லை. ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் டின் ஹைட்டு, அந்த டின்னோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் தான் இருக்கும். ஆனால் இந்த சர்க்கிள் டின் பார்த்தீங்கன்னா 2.5 3 இன்ச் பக்கம் இருக்கும். ஸோ அது ஹைட்டு நமக்கு சரியாகவே இல்லை. இந்த மாதிரி வைக்கவே முடியலை. இந்த மேலே ராட் இருக்கும் இல்லையா, டாப் அண்ட் பாட்டமில், அந்த ராடில் தட்டிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு உள்ளே வைக்க முடியலை. தென் 1-2 தடவை இடம் மாற்றி வச்சு பார்த்தேன். ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறமா அந்த ஃபஸ்ட்டு டாப்பில் இருந்த கேக்கு, அதாவது அந்த ஸ்கொயர் டின்னு, அதை தான் ஃபஸ்ட்டு நான் டாப்பில் வச்சுருந்தேன். அதை நான் வெளியே எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு ஓவரால் அது பேக் ஆனது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை நான் வெளியே எடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிள் டின்னை பாட்டமில் வச்சுட்டு சர்க்கிளை டாப்பில் வச்சு க்ளோஸ் பண்ணி எகெயின் ஒரு 15 மினிட்ஸுக்கு வச்சுருந்தேன். அப்புறமா இந்த ஸ்கொயர் டின்னில் வச்சு அந்த கேக்கை செக் பண்ணி பார்க்குறப்போ அது நல்லாவே பேக் ஆகிருந்துச்சு. ஓகே, அப்போ இனி ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம தின்னான லேயரில் வச்சதுனால தான் இது பேக் ஆகிருந்தது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இது பேக் ஆகிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 ரேக் கூட ட்ரை பண்ணலாம். அது இந்த மாதிரி ஃப்ளாப் ஆகுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நல்லாவே வந்துடும். எகெயின் ஒரு 10 மினிட்ஸில் அந்த சர்க்கிள் டின்னில் வச்ச கேக்குமே பேக் ஆகிருந்துச்சு. அந்த ரெக்டாங்கிள் டின்னில் வச்ச கேக் எகெயின் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆச்சு பேக் ஆகுறதுக்கு. பிகாஸ் அது ஸ்டார்டிங்லேயே அவ்வளோவா பேக் ஆகலை இல்லையா, அதனால தான். ஸோ இந்த மாதிரி தான் நான் இந்த 3 ரேக்லேயுமே வச்சு கேக் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். பட் கேக்கெல்லாம் எந்த ஃப்ளாப்புமே வரல. ஃபைனலாக நல்லா தான் வந்துருந்துச்சு. எந்த ப்ராப்ளமுமே வரல. ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க.
ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன பண்ணணும் எது பண்ணணுங்கிற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் நம்ம மாற்றி மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு ஐடியாவது தோணும். பிகினர்ஸ் எப்போவுமே மிடில் ரேக்கில் டின் வச்சு கேக் பேக் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி 3 ரேக்குமே சேம் டைமில் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 ரேக்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது எப்படி ஓடிஜி வந்து கேக் பேக் பண்ணுறதுக்குள்ளாடி ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. நம்ம வந்து கரெக்டாக வந்து 25 மினிட்ஸுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கிறப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. இதுக்கு இடையில தான் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ வந்து அதுக்கு அடுத்ததாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி வைக்கிறப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. குறிப்பாக வந்து நீங்கள் 2 ரேக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். 3 ரேக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். நான் வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், நான் வந்து பெரிய டின்னில் கம்மியான பேட்ரு வச்சதுனால மட்டும்தான் எனக்கு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருந்தது. ஸோ வந்து நீங்கள் வந்து 2 ரேக் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.